Hello students, so in the video நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7 சயின்ஸில் வந்து தேர்ட் யூனிட் மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த லெசனில் முக்கியமாக நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா வாட் இஸ் அன் ஆட்டம், வாட் இஸ் அன் எலிமெண்ட், வாட் இஸ் அ காம்பவுண்ட், வாட் இஸ் அ மாலிக்யூல். ஸோ இதை தான் வந்து அவங்க இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆட்டம்னா த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஸோ எலிமெண்ட்னா என்னவாக இருக்கும், காம்பவுண்ட்னா மிக்சராக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிசிட்டி அப்படிங்கிறத எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து எங்கே வந்து இருக்குது, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். திஸ் இஸ் அ வெரி 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 ஈஸி லெசன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இட்ஸ் கான் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. We know that everything that occupies space and has mass. So anything that occupies space and mass is called a matter. இந்த matter வந்து எதனால composed ஆயிருக்கு? So they are composed of very very tiny particles called atoms. So in the lesson we are going to learn about them. Coming on to atoms. நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பென்சில், ஓகேயா, அந்த பென்சிலில் அந்த லெட் இருக்குது. அந்த லெட்டை வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தூளாக நொறுக்கிறோம், ஓகேயா. இல்லை வந்து வேறாவது பெரிய கத்தி வச்சு கூட அதை கட் பண்ணி பாருங்கள், குட்டி 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 பார்ட்டிகல்ஸாக மாறிடும். அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் கெட் தி ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் கிராஃபைட். அதுதான் வந்து கார்பன் ஆட்டம் சொல்லுவாங்க. ஈவன் அந்த கார்பன் ஆட்டமை நீங்கள் பிரேக் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டில் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ த ஸ்மாலஸ்ட், வெரி வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட் தட் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஆட்டம். ஸோ அந்த பென்சிலில் வந்து உடச்சி குட்டியோண்டு ஒரு சின்ன துகளை எடுத்துகிட்டு அந்த கிராஃபைட் பீஸ் எடுத்திங்கனாலும் தட் வில் ஸ்டில் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன், ஓகேயா. ஸோ அந்த குட்டி ப்ராப்பர்ட்டி வந்து அந்த குட்டி பார்ட்டிக்கல் வந்து கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் பண்ணும். அதையும் நீங்கள் ஃபர்தராக பிரேக் பண்ணீங்க, இதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியலனாலும் ஒரு ஃபர்தர் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் எக்ஸிபிட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மைன்யூட் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் இட்ஸ் கால் தி ஆட்டம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தி ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். வாட்டராக இருக்கட்டும் சரி, ரைஸாக இருக்கட்டும் சரி, எவ்ரிதிங் தட் வி see around us, it is made up of the basic unit of matter which is called as the atom. இதுதான் atom. Even with the best of the optical microscope கூட நம்மளால atom பார்க்க முடியாது. However, there are advanced instruments, okay, that helps us imagineனா நம்ம இப்படி தான் இருக்கும் ஆட்டம், அதோட ஸ்ட்ரக்சர் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிளாஸ் கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. Can anyone tell me what solid, liquids and gases are called? இது கேஸஸ்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னும் க்ளோஸாக வந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ லிக்விடில் வந்து அந்த உள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஹவ் ஆர் தே அட்ராக்டட் வித் ஈச் அதர், கேஸஸில் எப்படி, சாலிட்ஸில் எப்படி, தே டைட்லி பேக்டா இல்லை லூஸ்லி பேக்டா, தே ஃப்ரீ டு மூவ் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் டவுன் த டாபிக் வில் பி ஏபிள் டு லேர்ன் இட். இந்த யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரொம்ப அதிகமாக இருக்க ஆட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம், ஓகே. நியர்லி 74% ஆஃப் தி ஆட்டம்ஸ் இன் த யூனிவர்ஸ், தி என்டையர் யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஆனால் ஏர்த்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் அபாண்டன்ட் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அயர்ன், ஆக்சிஜன் அண்ட் சிலிக்கான். நெக்ஸ்ட் வந்து மாலிக்யூல்ஸ். when an atom combines with another atom or atoms and form a compound, then it is called a molecule. ஸோ a molecule ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆட்டம், 2 or more atoms வந்து ஒன்றா வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து கம்பைன் ஆகிடுச்சுன்னா இது மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் ஆட்டம் அப்படி இருந்ததுன்னா அது ஜஸ்ட் அன் ஆட்டம், அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அந்த ஆட்டம் கம்பைன்ஸ் வித் another atom, 2 or more atoms, it is called as a molecule. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டால் வெறும் ஓன்னு எழுத மாட்டோம், எப்போவுமே O2 அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ ஆக்சிஜன் in the air that we breathe is made up of 2 oxygen atoms. ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இங்கே கம்பைன் இருக்குது. ஓசோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம். ஓசோன் அப்படின்னாலே O3 அப்படின்னு தான் எழுதுவோம், வெறும் ஓன்னு நம்ம எழுத மாட்டோம். ஆக்சிஜனா O2, ஓசோன்னா O3. ஸோ அதனால 2 ஆட்டம்ஸ் ஆர் கம்பைன் வித் ஈச் அதர். இங்கே இருக்குது பாருங்கள் ஓசோன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா an atom of oxygen
and 2 atoms of hydrogen combine to form molecule of water. வாட்டருக்கு வந்து என்ன ஃபார்முலானா H2O. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டுமே சேர்ந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவோம், வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். Every molecule exhibits the property of the matter and also have individual existence. So molecules can be classified as below. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a molecule that has only one atom, ஒரே ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா அதை மோனோ அட்டாமிக் மாலிக்யூல் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் inert gases or noble gasesன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா it has two atoms-ஆக இருந்ததுன்னா diatomic. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆக்சிஜன், இது நைட்ரிக் ஆக்சைடு NO, ஹைட்ரஜன் H2, இது எல்லாமே வந்து diatomic சொல்லுவாங்க. 3 ஆட்டமாக இருந்தால் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை அப்படின்னா ஓசோன், ஓகே, O3, சல்ஃபர் டை ஆக்சைடு, அடுத்தது வந்து SO2, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2, 1 atom of carbon and 2 atoms of oxygen, so 3. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா contains 3 or more than 3 is called poly. polyனாலே நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர்னா S8, ஃபாஸ்ஃபேட் அப்படின்னா P4, அந்த மாதிரி வரும். சரியா, இது molecules of elements, molecules of compounds. ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டமாக மட்டும்தான் இருக்கும். எலிமெண்ட்ஸ்ன்றது எலிமெண்ட்ன்றதுனாலே வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கும். காம்பவுண்ட்ஸாக இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் that are chemically combined. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு. ஓகே, மாலிகுலர் எலிமெண்ட்ஸ். ஸோ குளோரின் Cl2, ஆக்சிஜன் O2, நைட்ரஜன் கேஸ் N2. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் கிவன் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். H2O, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 atoms of oxygen combines with 2 atom of hydrogen. இது வந்து காம்பவுண்ட். ஸோ சேம் ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் இருந்ததுன்னா அது சேம் ஆட்டம், ஹைட்ரஜன் சேம் ஆட்டம், குளோரின் சேம் ஆட்டம். ஆனால் இங்கே வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷனில் தட் கெமிக்கலி கம்பைன்ஸ் 2 atoms together. ஸோ இட்ஸ் அ காம்பவுண்ட். இங்கே do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. Bismuth is an element that occurs naturally. So it was combined with other elements to make medicines for treating diarrhea. Diarrhea ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து பைஸ்மித் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட்ஸ்க்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு சொல்லுவோம். ஓகே, அம்மோனியா NH3, அப்புறம் ஹைட்ரஜன் குளோரைடு HCl. இது எல்லாமே வந்து காம்பவுண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு எலிமெண்ட்ஸ். மேட்டரை வந்து ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பியோர் சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று வந்து மிக்ஸ்சர். பியோர் சப்ஸ்டன்சஸை வந்து அகெயின் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். மேட்டர் வந்து இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இட்ஸ் கால்ட் அன் எலிமெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சால்ட்டு, அந்த காமன் சால்ட்டுக்கு என்ன பேர் என்னென்னா சோடியம் குளோரைடு. அதுதான் வந்து காம்பினேஷன். வாட்டரில் வந்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் H2O. மெக்னீஷியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து யூஸ் ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ், பட்டாஸ் பண்ணுறதுக்கு. சல்ஃபர் எதில் யூஸ் பண்ணுவாங்க, மென்யூர், அக்ரிகல்ச்சரில் இருக்கிற மென்யூருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேலியம் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சிலிகான் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 118 known எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் 94 வந்து occurred naturally and 24 are synthesized artificially இந்த லேபில் வந்து they are produced. எலிமெண்ட்ஸை வந்து மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டூ யூ நோவில் யாருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டேர்ம் எலிமெண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை ராபர்ட் பாயில். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பனன்ட் ஆஃப் தி எலிமெண்டல் நேச்சர் ஆஃப் மேட்டர். பாயில்ஸ் லா வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் பாயில்ஸ். அடுத்தது நம்ம மெட்டல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, வெரி 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 ஈஸி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேபிள் வச்சே உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷைனி ஸ்ட்ரக்சராக இருக்கும். நான் மெட்டல்ஸ் வந்து நான் ஷைனி ஸ்ட்ரக்சராக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலாக ஹார்டாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் ஜென்ரலாக வந்து சாஃப்டாக இருக்கும். மெட்டல்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா மேலியபிலிட்டி அப்படின்னா தே கேன் பி beaten into sheets and can be drawn into wires. ரொம்ப சூடு பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஷீட்டு மாதிரியும் பண்ணலாம், இல்லை வந்து வயராகவும் நம்ம அதை ஃபார்ம் பண்ணலாம். நான் மெட்டல்ஸை அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி.
Most metals are good conductors of heat. Non-metals are bad conductors of heat. Most metals making a ringing sound when struck. Hence, they used to make objects like bells. Non-metal does not make any sound. இதுதான் வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மெட்டல்ஸ் காப்பர், லெட், நிக்கல், ஸ்டீல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெட்டலுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கார்பன், அயோடின், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ். ஸோ இதில் இன்னும் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் சச் as ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சிஜனே எடுத்துக்கோங்களேன். ரூம் டெம்பரேச்சரில் அது எப்படி இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து கார்பனு, அயோடின், சல்ஃபர் இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். ஸோ புரோமின் இஸ் தி ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புக் பேக் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. மற்றது எல்லாமே நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் பார்த்தது தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி மெட்டலாய்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்னா சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரோன். இது வந்து மெட்டலாய்ட்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்து சிம்பிள்ஸ் எப்படி எழுதுவீங்க? இட்ஸ் அன் அப்ரிவேஷன். இப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதுகிறோம், ஹெச் அப்படின்னு எழுதுகிறோம். கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே தே ஆர் அக்செப்டட் பை தி IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு உருவம் கொடுத்தது யார் அப்படின்னா டால்டன். இவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து வெரி ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் யூஸ் பண்ணி அந்த நேம்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில இடத்துல வந்து நம்மளால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனும் சீல தான் ஆரம்பிக்குது, குளோரினும் வந்து சீல தான் ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அதோடு சேர்த்து வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம், இது செகண்ட் லெட்டரா அப்படிங்கிறத வந்து தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் தே ஸ்டார்டட் டெரைவிங். என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காப்பர் எடுத்த இடம் ஃபஸ்ட்டு எங்கே கிடச்சிது, காப்பர் சிப்ரஸ்லேருந்து கிடச்சிது. ஸோ அதனால் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோல்டு வாஸ் டேக் ஃப்ரம் தி IUPAC நேம், இல்லைனா கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் இட்ஸ் yellow கலர். ஸோ இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ணுது. ஸோ ஃபைண்ட் அவுட் த சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். இதுக்கான ஆன்சர்ஸ் நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பார்த்தது நம்ம எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 லெட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அடுத்தது வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் லெட்டர் எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஹையர் கிளாஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம போடலை. ஓகே, ஸோ கார்பன்னா சி, குளோரின்னா Cl அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஹவ் யூ ஃபார்ம் ரெண்டுமே வந்து சேம் லெட்டர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெட்டர் எடுக்கணுமா இல்லை அதுக்கு அடுத்த மிடில் லெட்டர் எடுக்கணுமா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துருப்பாங்க. Human பாடியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். நியர்லி 99% ஆஃப் த ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 6 chemical elements. என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். another 5 elements make up most of the least percentage. இது தாண்டி வந்து இன்னும் ஒரு 5 elements இருக்குது. ஆனால் அது வந்து அதோட percentage in the human body is very very limited. potassium, sulfur, sodium, chlorine and magnesium. இப்போ நம்ம பார்த்தது வந்து எலிமெண்ட்ஸ் இந்த ஹியூமன் பாடி. ஹேரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் நமக்கு தெரியும். ஸோ இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ அதர் கேஸஸ் வந்து நியான், ஹீலியம், மீத்தேன் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் படிக்க போகிறது காம்பவுண்ட். அ காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் இட் ஃபார்ம்ட் 2 or more elements. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். காம்பவுண்ட் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or more atoms. So they exhibit properties that are entirely different from the properties of their constituent element. For example, இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்களேன். வாட்டர் வந்து H2O அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வாட்டரில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக பிரிக்கலாம். ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி என்ன, பர்னிங்க்கு. ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி என்ன, அது டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஆனால் இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்னிங் ப்ராசஸையும் நிறுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வாட்டர். ஸோ அதோட இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் காம்பவுண்ட். இதுதான் அவங்க இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, சிமிலர்லி சோடியம் அண்ட் குளோரின் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமன் சால்ட்ன்றது NaCl. NaClன்றது சோடியம் அண்ட் குளோரைடு.
ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் இஸ் அ ஹைலி ரியாக்டிவ் சாலிட். இட் விக்ரஸ்லி பர்ன்ஸ் வென் கான்டாக்ட்ஸ் வித் வாட்டர். இப்போ சால்ட்டை வந்து எப்படியோ நம்ம தண்ணியில் போட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த சால்ட்டில் இருக்கிற சோடியம் மட்டும் தனியாக பிரித்து தண்ணியில் போட்டால் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் பர்னிங். அதே போல் குளோரின் இஸ் a yellowish green poisonous gas at room temperature. ஸோ சோடியமையும் தனியாக எடுத்து சாப்பிட முடியாது, குளோரினையும் தனியாக எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் சோடியம் குளோரைடாக இருக்கிற நம்ம சால்ட்டை வந்து உங்களால் சாப்பிட முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் தேர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஹியர். Properties of compounds. A compound is formed only when the constant elements combine in a fixed proportion. ஸோ ஏற்கனவே சொன்னது தான், சோடியம் அண்ட் குளோரைட் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரப்போர்ஷனில் ஃபார்ம் ஆனால் தான் அது சால்ட்டு. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட். சோடியமோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட், குளோரினோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட். ஓகேயா? ஸோ அது வந்து ரெண்டுமே சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் சால்ட். ஸோ அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் தே எக்ஸிபிட். தே cannot be broken down by physical method since they are chemically combined, but they can be obtained by physical methods such as filtration. A compound can be separated into constituent element. அதாவது தனித்தனியாக எலிமெண்ட், சோடியமாக தனியாக பிரிக்கலாம், குளோரினை தனியாக பிரிக்கலாம் by chemical methods only. So what is an element in compound? It is a simplest substance. It is a combination of two or more elements. So இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Okay, atoms are fundamental particles, molecules are fundamental particles. பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்த லெசனோட அடுத்த பார்ட் எல்லாமே பார்க்கலாம்.